ஜோதிடர் வேணால் மாற்றி மாற்றி சொல்லாமே தவிர இயற்கை அது போக்கில் தாங்க இயங்கிட்டு இருக்கு. இவ்வளோ கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கே, எங்கேயாவது அது ஒன்று கொண்டு முட்டிக்கிட்டா பார்த்தீங்களா? ஆனால் ரோட்டில் நம்ம 2 வண்டி எடுத்துன்னு போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறோம். ஸோ அதனால் இயற்கை கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்கு. பருவ காலங்களில் மாற்றம் வரலாமே தவிர அந்த சூரியனுடைய தன்மையோ பூமியோட தன்மையோ தட்பவெப்பநிலைகள் மாறலாமே தவிர அதோட போக்குகள் மாறுறதே கிடையாது. நம்மை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா உறவு முறையே போயிடுங்க. உறவு நிலைப்பதை நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை பற்றி யாராவது இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த உறவே நிலைக்காது ஆச்சுங்களா. பிரியக்கூடிய இருவர் திருமணம் செய்கிறார்கள், சேர்ந்து வாழக்கூடிய இருவர் திருமணம் செய்கிறார்கள், சண்டை போட்டுக்கொண்டே வாழக்கூடிய இருவர் திருமணம் செய்கிறார்கள், குழந்தை இல்லாத இருவர் திருமணம் செய்கிறார்கள், ஊனமற்ற குழந்தையை பெறக்கூடிய இருவர் கல்யாணம் செய்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். இதுதான் பொது விதி. கரெக்டாக புத்திரதோஷம் உள்ளவங்கள புத்திரதோஷத்தோடு சேர்த்து வச்சிடும். இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக பார்த்தது. ஆக்சுவலாக சொல்லிக்கலாம் உங்கள்படி. ஏன்னா பதில் சொல்லும்போது ஆறுதலாக சொல்லணும்ல. மனைவி ஜாதகப்படி குழந்தை இல்லை, கணவருடைய ஜாதகப்படி குழந்தை இருக்குது இப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்தாலும் கரெக்டு, பிறக்கலான்னு கரெக்டு. ஒருத்தர் சீரியஸாக இருந்தால் ஒன்று இறந்துடுவான்னு கணிக்க தெரியணும், இல்லை உயிரோடு இருக்கான்னு கணிக்க தெரியணும். அதை விட்டுட்டு பையன் ஜாதகப்படி 5 வருஷம் இருப்பார், உங்கள் ஜாதகப்படி 1 மாதம் இருப்பார்னீங்கன்னா அது ஒத்தையாரட்டையாக பிடிக்கிறது. 2 எது நடந்தாலும் கரெக்டுன்னு ஆகிடும். நிறைய பேருக்கு அது புரியுறதில்ல ட்ரிக்ஸ் எல்லாம். இந்த இலவசம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி தான். இலவசம்னா என்ன, இது வாங்கினா இது இலவசம். அதில் உள்ள உள்ளர்த்தம் யாருக்குமே தெரியறதில்ல. பொதுவாக இந்த காலகட்டத்தில் யாருமே சரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நடைமுறையில் நான் பார்த்ததையும் சொல்கிறேன், சில விஷயங்களை அனுபவத்தையும் சொல்கிறேன். கடந்த காலத்தில் எதுலையுமே ஆசைப்பட்டு ஏமாறாதீங்க, பேராசையே பட்டு ஏமாறாதீங்க. ஆசைப்படுங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க, பேராசைப்பட்டு ஏமாறாதீங்க. யாரை பார்த்தாலும் அதில் இவ்வளோ கிடைக்குமேன்னு ட்ரேடிங் போனேன், இவ்வளோ கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், தங்கம் வாங்க போனேன், ரொம்ப கிராம் கம்மியாக தரேன்னு சொல்லிட்டு பெருந்தொகை இழந்துட்டேன். அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்கள். பேராசைப்படும் போது இழப்புகள் நிச்சயம், அதில் மாற்றம் இல்லை. அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.